அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தெரியாது. அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி. யோ போய வெயில்ல நீ வேற. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ நாய் தரத்து காப்பாத்துங்க. ஐயோ சார் யாரு? ஒரு புதுசு. நான் ஒரு புதுசு தான். சார் பேர் என்ன? சார் ஆ? ரவிகாந்த். ஆ. சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது? அவனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு நடுவுல இருந்து மட்டும் வைங்க. அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. ஆ. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஆ ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணே. வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நாளை தெருவில் ஹார்மோனியம் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்கு நான் இங்க வரலைங்க. 1 லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பெர்மிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இந்திக்காரனா? ஆ பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் லட்சுமிகாந்த். आप यार ला लक्ष्मीकांत प्यारे लाल साहब चोली के पीछे क्या है साहब? நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே மரியாதைய எந்திரா. सर तमिल मालूम? லோடா லோடா लोड़ा लोड़ा ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सर गाड़ी किधर है सर? ரோட் மேலே. रोड में ले साहब. क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सर लक्ष्मीकांत प्यारे लाल आया है सर. என்னடா வளர்ற? चोली के पीछे क्या है? என்னடா? जैकेट पहना लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடுடா. சார் आइए सर आइए आइए வணக்கம் आइए सर. क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. கெட் அவுட் கெட் அவுட். யார் நீங்க? என் பேர் முத்து வீரப்பன். ஐ அம் காந்த் ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்கா விடுவான்னு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குர்கா सर कुछ चाय कॉफी. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரி லோ. भिखारी? ஆமா. பிகாரனா பிச்சைக்காரன். டேக் them out. अरे हमको झूठ बोलते சார் 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 சொல்றது கேளுங்க சார். சார் 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 ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துங்க சார். சார் சார் ஐயோ அம்மா. இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல. கடவுளையே பார்த்த வேண்டியதான். கடவுளா? அதுதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. அவர் எனக்கு லோடா தோஸ்து. இத பாரு, இது லோடா லோடா ஹிந்தில எது அசமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जावे. ஐயோ ஓடு 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 ஓடு. ஐயா வணக்கமுங்க. ஐயா வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் ஒடியாந்து கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபாய் எங்க? வராங்க சார். சார் அந்த மதுரை படி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோனோ, அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது. மேனேஜர், அவரை மாத்துனீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பீலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். தேங்க் யூ டாட். சிசியா? சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் இந்த அம்மாவை பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். ஒரு ஐடியா. என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி கொள்ளுல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா, அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்திட்டா? நான் யாரு? கார் ரவிகாந்த்.
உடனே ஒரு பல்ட்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா, எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்யற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்த கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு, என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா, எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும் கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குருவே, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார் வருது, கார் வருது. ஐயோ ஐயோ, இங்க இல்லடா, அங்க அங்க அங்க. நீ போய் ஒளிஞ்சிட்ட. ஆண்டவா, கார்ல விழுந்து போறேன், நீ இந்த காப்பாத்துரு. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ, உங்க படக்காரங்களுக்கு கண்ணும் தெரியாது காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுள அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல போட்டுன்னு போயிட்டா. என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? ஐயோ 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 ஐயோ. என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம இப்படி அடிக்கிறீங்களே? எங்கெல்லாம் அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 உள்ள. உள்ள ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ். இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துருமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, சிசியா, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு. மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா? மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏன்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்குற போல இருக்க. சடப் டோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா செடுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருடன்னு கத்தும். நீ சினிமாவோட வரைகிற மாதிரி ஒரு சம்மர் ஷாட்டு, ஒரு பேக் ஷாட்டு, டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன். பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட உதவ மாட்டீங்களே? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். ஓ, அந்த பொண்ணு வரா. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. ஐயோ அடிக்காதே, விட்டுடுங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல, பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல, வீரமும் இல்லைங்க. இத பாருங்க, இந்த பாட்டு போட்டியில ஒரு வாய்ப்பு. ஷட் அப். அன்னைக்கு என்னடானா என் கார் முன்னால விழுந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு பணம் புடுங்க பாத்தீங்க. இன்னைக்கு என்னடானா என் பர்ச கொள்ளை அடிக்க பாக்குறீங்க. ஆளை பார்த்தா வாட்டு சாட்டமா இருக்க, கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்துக்கு வெக்கமா இல்ல? ஒழிச்சு சம்பாதிக்கணையா இல்ல பிச்சையாவது எடு. இப்படி கொள்ளை அடிச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்காத. உனக்கு பணம் தானே வேணும்? சார், எல்லா ஏற்பாடுகளும் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டி ஆரம்பம். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா, என்னம்மா? அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் ஷட் அப். நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சி நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேரில் கெட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் அங்கே வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸு. இவனுங்களை பார்த்தியா? இதோ இந்த ஆளு. சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பார்த்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இவன் ஸ்டேஜில் ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது?
ஐ எம் நோ சிங்கிங் சார். ஐ ஆம் ஒன்லி டபுளாயிங். இங்கிலீஷை கேட்டியாம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா கொடுத்துட்றேன். தேங்க்யூ பா, தேங்க்யூ. அட நீ ஒன்னியா, என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ எதுனா நினைச்சா அடைஞ்சே தீருவா. எனக்கு அவளோட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போ, போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது அடிச்சிருச்சு. நிறுத்துங்க, ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? ஐ ஆம் கான், ரவிகாந்த். யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிஞ்சது போ, ஆண்டவன் தான் என்ன காப்பாற்றணும். என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா ஜாவாயிட்டாரு. என்னடா உளர்ற? இல்ல, அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரு. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனி பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காரணம் கூட காசு இல்லையே. காரணாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனாடு வேண்டாம் வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய புட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்து வீரன். எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது தான் எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கடவுள் நீங்க தான், நினைவு நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருண்டு போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்லை. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரிகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாமத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல, உமக்கன்னையா வந்தது. பயா சங்கீதம் கத்துக்கிறாரா? சங்கீதம் இது உள்ள வீமா. தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா, பார்த்து பேசுறாளா? பேசுறா, பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. வேண்டாம் அண்ணே, தலைவா, வேண்டாம் இல்ல, இல்ல. மாமனிதரே வேண்டாம். முத்தே, அண்ணே முத்தே, வேண்டாம். நீ கோவிக்காத. நீ சமயத்துல இவன் நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே. சொல்றா. அண்ணே, நீங்க தேவிகிட்ட போய் தேவி தேவி நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கேளுங்க. போயிடு. வேண்டாம், மிதிப்பட்டே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்லை. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா என்ன சொல்லுங்க. சொல்றப்பா, சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலேயே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுறேன்.
அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்னை பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அசடு அசடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அசடு அசடு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன், அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும், அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம்னா பிடிக்கும், சத்த உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் என்ன பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா, ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா. How is it? Super! அடடடடடா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட இருக்கு ரூபாவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி, அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன், பார்வதி, கொண்டையில இருக்கிறது கங்கா. 2 பொண்டாட்டி. மேலமாவா? என்டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பியா. ருக்மணிடா. 2 பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. 2 பொண்டாட்டி. மேலமாவா? குருவே, சிசியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே 2 தான்ப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே 2 தான்ப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நீ பட்டி விட்டாய்? என்ன மாதிரி 2 பொண்டாட்டிகளோட ஜாலியன்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த 2 பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீ ராமராவே இருக்கணும், ஏகபத்னி விரதம் இல்லையானா? குருவே, சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, சிசியா, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா கோயிந்தா.